இந்த பூமியில பாவம் செய்கிறவர்களுக்கு இந்த உலக அரசாங்கம் எப்படி தண்டிக்கப்படுகிறதோ அதே போலதான் ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாமும் பாவம் செய்யும் போது பரலோகம் நம்மை தண்டிக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த இடத்தை பார்த்தவர்களுக்கு தான் தெரியும் அங்க என்ன இருக்கு, அந்த பாவம் செய்தால் அதற்குரிய தண்டனை என்ன என்பது. ஒரு 2018ஆம் ஆண்டு ஒரு சம்பவம் என் வீட்டில் நடந்தது, மரணங்கள் உண்டானது. அப்போது நான் ஆண்டவர் இடத்துல ஜெபித்தேன். ஆண்டவரே, அந்த இடம், அவர்கள் இருக்கிற இடம் எப்பேற்பட்ட இடம் என்று காண்பியும் என்று சொன்னேன். என் ஆவியில நான் ஆவிக்குள்ளான மாறின போது ஒரே ஒரு 10 செகண்ட் இருக்கும். அந்த இடத்துக்கு என்னை ஆவியானவர் கொண்டு போனார். அந்த இடம் குறுகியதாக இருக்கிறது, ரொம்ப குறுகியதாக இருக்கிறது. அந்த இடத்துல அநேக தேவ பிள்ளைகள், தற்கொலை செய்தவர்கள், பாவத்தில் அக்கிரமத்தில் மரித்தவர்கள், கோடிக்கணக்கான பிள்ளைகள், அந்த ஆத்துமாக்கள் அந்த இடத்துல கதறிக்கொண்டு இருக்கிறது, இயேசுவே எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி. ஆனால் இந்த சகோதரன் சொன்ன வார்த்தை, அது ப்ராபர்ட்னு சொல்கிறார், எனக்கு தெரியல ப்ராபர்ட்னா யாருன்னு. ஒரு தீர்க்கதரிசி என்பது இன்னும் அர்த்தம் புரியாதவர்கள் அநேக பேர் இருக்காங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி, எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்துல 16, 17, 18 எல்லாம் துன்மார்கனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த சகோதரன் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லிக்கொண்டு ஜனங்களை வஞ்சித்து ஏமாற்றுகிறார். செமினார்களுக்கு சென்று வந்த உடனே தங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்கிறார்கள், தங்களுடைய சிந்தையை மாற்றிக்கொள்கிறார்கள். அது என்னன்னு எனக்கு புரியல. பாவம் செய்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டார். பாவம் என்பது விபச்சாரம் மாத்திரமல்ல, வீணாக கோபித்துக் கொள்வது, எரிச்சல் அடைவது, முறுமுறுப்பதும், குறை சொல்வதோ, குற்றப்படுத்துவதோ, நியாய தீர்ப்பதோ, இது எல்லாமே பாவத்துக்கு அடையாளம். அந்த சகோதரன் பேரு நான் சொல்ல விரும்பல. ஏதோ சப்ஸ்கிரைப் 20,000 என்று சொல்லி ஸ்டேட்டஸ்ல போட்டுட்டு இருக்கார். ஓகே, சந்தோஷம். 20 இல்ல, 2 லட்சம் கூட மாறட்டும். ஆனால் பரிசுத்தத்தை ஒரு மனிதன் காத்து கொள்ளாவிட்டால் அவன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறான். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம், அவர்களுக்காக என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன். யோவான் 17ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவர்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்கிக் கொள்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்துவே பரிசுத்தமாகணும்னு சொல்லி விரும்புகிறார் அவர்களுக்காக. அப்ப இயேசு கிறிஸ்துவே பரிசுத்தமா இருக்கணும்னு விரும்பும் போது தேவ பிள்ளைகளும் அதே போலதான் இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், ஆகினால் நீங்களும் பரிசுத்தமா இருங்கள். பேதுரு சொல்லுகிறார். பேதுரு யாரு? அப்போஸ்தலர்களுக்கு தலைவர், இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர். அவர் சொல்லுகிறார், உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், ஆகினால் நீங்களும் பரிசுத்தமா இருங்கள். இந்த வினோத்குமார விநாயகுமார அந்த சகோதரன் பேசுகிறார். பாவத்தை தண்டிப்பதில்லை ஆண்டவரே, பாவத்தை அவர் தண்டிக்கிறது இல்லை, அது நான் ஒத்துக்கிறேன். ஆனா பாவத்துக்கு உண்டான தண்டனைய வேதத்துல எழுதி வைத்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே, வேதத்தை நன்றாக வாசித்து கற்றுக்கொள். இப்படிப்பட்ட பிரசங்கத்தை நீ பிரசங்கித்தால் அநேக வாலிபர்கள் பாவத்துக்கு அடிமையாகி விடுவார்கள். தண்டிப்பதில்லை, பாவம் செய்தா ஆண்டவர் மன்னித்து விடுவார். மன்னிப்பு இந்த பூமியில இருக்கும், ஆனா பரலோகத்துல மன்னிப்பு கிடையாது. ஆதாம் ஒரே பாவத்தை செய்தான், ஏதேன் தோட்டத்திலிருந்து அவனை துரைத்து விட்டார். இயேசு கிறிஸ்து ஒரு பாவம் செய்யாத நமக்காக அவர் பாவமாகி சாபமாகி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அப்ப அவர் எந்த விதத்துல நம்மளை மீட்டெடுத்தாரோ அதே விதத்துல நாம் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார்.
அந்த சகோதரனுடைய செய்தி நான் இன்று கேட்டேன். எனக்கு ரொம்ப வருத்தமானது. இப்படிப்பட்ட செய்திகள் அநேக வாலிபர்கள் அவர்களை பின்பற்றுகிறவர்களும் அவர்களுக்கும் ஆபத்து, அந்த சகோதரனுக்கு ஆபத்து. பவுல் எத்தனையோ முறை பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி இருக்கிறார், பேசி இருக்கிறார். அதற்காக நாம் நியாயத்திருக்க தேவையில்லை. ஆனா பாவத்துக்கு உண்டான தண்டனை என்ன என்பது வேதத்துல எழுதி வைத்து விட்டார் கர்த்தர். அது கர்த்தர், நாம் மாறாதவர். அவர் எழுதி வைத்தது தான். அவர் ஒருபோதும் மாறுவதில்லை. பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது உண்மை. ஆனால் மீண்டும் திரும்ப திரும்ப ஒரு மனிதன் மனம் திரும்பாமல் அனுதினமும் பாவத்தை செய்து கொண்டே வந்தால் தேவனை அவமதிக்கிற மாதிரி இருக்கும். பிசாசை கனப்படுத்த விதமாக இருக்கும். பிசாசை கனப்படுத்த வேண்டுமா இல்லை இயேசுவை கனப்படுத்த வேண்டுமா? நீங்களே முடிவு செய்யுங்கள். பரிசுத்தம் வேண்டுமா இல்ல அசுத்தம் இருக்க வேண்டுமா? இயேசு நமக்காக பரிசுத்தமானாரே, நமக்காக சாபமானாரே. உன் கண் இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு என்று சொல்றார். அப்படின்னா என்ன? உன் கை உன் கால் தவறான வழிகளுக்கு, தவறான காரியங்களுக்கு உன் கையை உன் காலும் கண்ணு செய்தா அதை தரித்து போடு. எரிகிற நரகத்துல பங்கடைவதை பார்க்கல. ஒற்றை கண்ணோடு, ஒற்றை காலோடு, ஒற்றை கையோடு நீ பரலோகத்துல பிரவேசிப்பது நலம். இயேசு கிறிஸ்து எதுக்காக மரித்தார்? என் அன்பு சகோதரனே, வேதத்தை நன்றாக வாசிங்கள். எங்கே ஒரு கூட்டத்துல போய் செமினாருக்கு சென்று வந்தோடனே தீர்க்கதரிசியா மாறிவிட முடியாது. தீர்க்கதரிசி என்பதற்கு அர்த்தம் என்ன? தீர்க்கதரிசி கர்த்தருடைய வாய், கர்த்தரால பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு இருக்கணும். அவரு தெரிந்து கொண்டு இருக்கணும். அவர் நம்முடைய தரிசனத்தை கொடுத்து நீ தீர்க்கதரிசியினுடைய தீர்க்கதரிசி என்று சொல்லி இருக்கணும். தீர்க்கதரிசி என்ற ஒரு நபர் கர்த்தரை சந்தித்து இருக்கணும், நேரடியாக பார்த்திருக்கணும். சந்திக்காவிட்டாலும் பார்த்திருக்கணும். அவர்கள் தான் தீர்க்கதரிசி. கர்த்தரை சந்திக்காதவர்களும் பொய்யான தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறவர்களும் பேஸ்புக் தீர்க்கதரிசிகளும் யூடியூப் தீர்க்கதரிசிகளும் கடைசி நாட்கள்ல கர்த்தர் தண்ணி வேறாக பால் வேறாக மாத்த போறார். அநேக வாலிபர்கள் இன்று பாவத்தை கண்டித்து பேசுவதில்லை. எப்படினாலும் சபை இருக்கலாம், தங்கள் இஷ்டத்தை போல வாழலாம். சபை அது அல்ல. தேவன் பரிசுத்தர். எதற்காக வேதத்துல பரிசுத்தத்தை குறித்து எழுதி வைத்திருக்கிறது? பவுல் எதற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறார்? தனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அதெல்லாம் நஷ்டம் என்று, குப்பை என்று எண்ணுகிறேன் என்றார். பேஸ்புக் தீர்க்கதரிசிகளுக்கு நான் சொல்லுகிறேன், கடைசி நாட்கள்ல உங்களுக்கு எச்சரிப்பு, மனம் திரும்புங்க. பேஸ்புக்ல தீர்க்கதரிசிகள், பேஸ்புக்கின் தீர்க்கதரிசிகளும் யூடியூப்பின் தீர்க்கதரிசிகளுக்கு நான் எச்சரிப்பை கொடுக்கிறேன். மனம் திரும்புங்க. தேவ பக்தியை குறித்து சபைக்கு போதிங்கள். கடைசி காலத்தில் இருக்கிறோம். நான் சபையை பயமுறுத்த தேவையில்லை. பக்தியை குறித்து, அன்பை குறித்து, விசுவாசத்தை குறித்து போதிக்க கடவோம். ஆண்டவர் தண்டிப்பதில்லை, ஆண்டவர் தண்டிக்க மாட்டார், உண்மைதான். ஆனா தேவன் தண்டிப்பார். என் வாழ்க்கையில எதெல்லாம் கர்த்தர் சொன்னா அது நடந்திருக்கு. பாவத்துக்கு உண்டான பாவம் கர்ப்பம் தரிக்கும், கர்ப்பம் மரணத்தை பெறுவிக்கும். அதுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு முறை தான் மரித்தார். மீண்டும் ஒரு முறை பூமியில வந்து பாவங்களுக்காக மரிப்பதில்லை. பழைய ஏற்பாட்டுல வருஷத்துக்கு ஒரு முறை பலியை கொடுத்துட்டு வந்தாங்க. பலியை செலுத்தினார்கள், மிருகங்களை பலி செலுத்தினார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டுல ஒரே முறை பலி, மீண்டும் நியாயத்தீர்ப்பு தான். பேஸ்புக் தீர்க்கதரிசிகளுக்கு நான் சொல்கிறேன், தயவு செய்து இந்த கடைசி காலத்தில் இருக்கிற வாலிபர்களை திசை திருப்பாம அவர்களுக்கு பரிசுத்தத்தை குறித்து போதிங்கள். பரிசுத்தம் இல்லாவிட்டால் எழுப்புதல் வராது. என் அன்பு சகோதரனே, விநாயக குமாரா வினோத்குமார் எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு பேரு. சங்கீதக்காரன் தாவீது பாவம் செய்த பிறகு அவர் என்ன ஜெபிக்கிறார் தெரியுங்களா?
ஆண்டவரே, சுத்த இருதயத்தை நீல சிருஷ்டித்து நிலைவரமான ஆவி என் உள்ளத்தில் புதுப்பியும். உமது இரட்சையத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தின் ஆவினாலே என்னை தாங்கும். அப்போது நான் பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தாவீது ஒரு பாவத்தை செய்த பிறகு அவர் என்னவா ஜெபிக்கிறார் என்பதை பாருங்க. சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டிங்க, நிலைவரமான ஆவியின் உள்ளத்துல புதுப்பியும், உமது ரட்சியத்தின் சந்தோஷம் திரும்ப நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இருந்த சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும், உற்சாகத்தின் ஆவினால என்னை தாங்கும். அப்போது நான் பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். எவ்வளவு அழகான ஜெபம்! அவர் முதல்ல தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார். பரிசுத்தம் இருந்தாதான் நீ ஒரு சகோதரனுக்கு, ஆண்டவர் அறியாதவனுக்கு நீ சொல்லும் போது அது அந்த வார்த்தை போய் அவனை தொடும். பரிசுத்தம் இல்லாம இன்னொருத்தனை பரிசுத்தமாக்க முடியாது. ஒரு வியாதியா இருக்கிற ஒரு கொரோனா வியாதி இருக்கிறவன் இன்னொருத்தனை சுகமாக்க முடியாது. தயவு செஞ்சு அப்படிப்பட்ட உபதேசங்களை, பொய்யான உபதேசத்தை போதிக்க வேண்டாம். நாங்கெல்லாம் மிஷனரியா இருக்கிறோம். நார்த் இந்தியால எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை இன்னல்கள், எத்தனை நாட்கள் பசியோடு பட்னியோடு நாங்கள் சுற்றி திரிகிறோம். ஏதோ ஒரு மூலையில இருந்துகிட்டு பேஸ்புக்ல யூடியூப்ல போட்டு சும்மா கண்டபடி பேசுவது அல்ல. துன்மார்க்கமான காரியங்களை செய்ய வேண்டாம். நான் கண்டிக்கிறேன் அப்படிப்பட்டவர்களை. கர்த்தர் எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எசேக்கியேல் 3:16-17 என்னுடைய அழைப்பு. கர்த்தரை சந்தித்த தீர்க்கதரிசி, கர்த்தரை தரிசித்தவன், கர்த்தரை பார்த்தவன். எத்தனை துன்பங்கள், எத்தனை இன்னல்கள், எத்தனை கஷ்டங்கள் ஊழியத்துல வந்து பாருங்க. வட மாநிலத்துல ஏதோ ஒரு மூலையில தமிழ்நாட்டில் இருந்துட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவதல்ல. சப்ஸ்கிரைப் பெருகிட்டால் பெரிய ஆளாக முடியாது. எத்தனை ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி இருக்கிறோம், எத்தனை பேரை நீதிக்குள்ள நடத்தி இருக்கிறோம், எத்தனை பேர் தேவன் ராஜ்யத்துக்குள்ள நடத்தி இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அந்நிய ஜனங்கள் கூட தங்களுடைய தெய்வங்களுக்கு எப்படி பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி ஓடி திரியிறாங்க இங்கு அங்கும். எல்லா வேதங்கள்ல பாவத்துக்குரிய தண்டனை உண்டு என்பது சொல்கிறது. எல்லா வேதத்துக்கும் மேலான வேதம் நம்முடைய வேதம். இந்த வேதத்துல ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு தண்டனை உண்டு என்பதை தேவன் எழுதி வைத்து விட்டார். அது மாற்ற முடியாது. ரட்சிக்கப்பட்டு இருந்தோம், இனி மனம் திரும்பாம கசப்பும் வெறுப்பும் அசுத்தமான காரியங்கள் சூய இச்சை போல நடப்பதும், கண்டபடி போதிப்பதும், தவறான உபதேசத்தை போதிக்கிறவர்களும், இவர்களுக்கெல்லாம் பவுல் சொன்னது போல அவியாத அக்கினியே இருக்கிறது. ஒலி என்பது என்ன? வாலியாங்சோயிடம் கற்றுக்கொள். அவர் ஒலி எப்படி இருந்தது என்பதை கற்றுக்கொள். கென்னத் கோப்லாண்ட், ஜெர்மனி சேர்ந்த சுவிசேஷகர் ரெனாட் பொங்கே, அவர் பரிசுத்தத்தை குறித்து அழகாக பேசியிருக்கார். கின்னத்தியாய் அவர் பரிசுத்தத்தை குறித்து பேசியிருக்கார். எசேக்கியேல் அண்ணா, தீர்க்கதரிசி எசேக்கியேல் அண்ணா, ஜிஜஸ் தினகரன் அங்கிள், இவர்கள் எல்லோரும் பரிசுத்தத்தை அதிகமாக பேசியிருக்கிறார்கள். அண்ணாவுடைய புக்கு இயேசுவை போல ஏதோ ஒரு புக்கு இருக்கு. அந்த புக்கை வாசிக்கும் போது உங்களுக்கு பயம் உண்டாகும். பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாது. என் அன்பு சகோதரர்களே, வாலிப சகோதர சகோதரிகளே, உங்களை பரிசுத்தத்துல, நீதியிலும், உண்மையிலும், அன்பிலையும், விசுவாசத்திலையும் உங்களை காத்துக்கொள்ளுங்கள். இந்த கடைசி காலத்துல தவறான உபதேசங்கள், பொய்யான உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றுவார்கள். தங்களுடைய இச்சைகளுக்காக ஜனங்களை இழுப்பார்கள். தயவு செஞ்சு பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாது. நீங்கள் ஒரு அரசாங்கத்துக்குள்ள வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் கூட உங்க மீது கேஸ் இருக்கக்கூடாது. உங்களுடைய ஃபைல கரெக்டா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாட்டுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் கூட உங்க மீது கேஸ் இருக்கக்கூடாது, எஃப்ஐஆர் இருக்கக்கூடாது. இந்த உலகமே எவ்வளவு ஒரு கண்டிஷனா இருக்கிறது.
பரலோகம், பரிசுத்த பரலோகம் எந்த விதமாக கண்டிக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அன்பு சகல பாவத்தை மூடும். எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு? பாவத்தை குறித்து. அதுக்காக ஆண்டவர் எனக்காக பலி ஆய்விட்டார், அவர் ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டேன், இனி எந்த தவறும் செய்யலாம், எப்படியெல்லாம் வாழலாம் என்பது அல்ல. இயேசு தண்டிக்க மாட்டார், தேவனும் தண்டிக்க மாட்டார். ஏன் தண்டிக்க மாட்டார் என்று நான் சொல்லுகிறேன். எந்த பாவத்தை செய்கிறாயோ அந்த பாவத்துக்குரிய தண்டனை உன் கையிலே இருக்கு. அதுதான் வேதம். நன்றாக வாசிங்கள். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தாரே தவிர அதை முடிக்கல. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொல்லுகிறார், 10 கற்பனையே ஆண்டவர் 2 கற்பனையாக மாத்தினாரே தவிர அதை நான் நிறைவேற்றிட்டேன், இனி அந்த தண்டனை உங்களுக்கு கிடையாது என்று இயேசு சொல்லவில்லை. தயவு செய்து இப்படிப்பட்ட வாலிபர்கள், பொய்யான உபதேசிக்கிற வாலிபர்களை நம்ப வேண்டாம். உங்களை காத்து கொள்ளுங்கள். என்னுடைய 25 வருஷம் ஊழியத்தின் அனுபவத்துல நான் சொல்றேன், எத்தனை முறை நான் எழுந்திருக்கிறேன், எத்தனை முறை பாவத்துல விழுந்திருக்கிறேன். அந்த நாட்கள்ல நான் பட்ட வேதனை, கஷ்டம், துக்கம், அதெல்லாம் அனுபவத்தோட நான் சொல்கிறேன். எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார். உங்களை மீட்கப்பட்ட நாளுக்கென்று பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கிறார் பவுல். அதே ஏசாயா 63:10 சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி, பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள், அதன் மித்தமாக கர்த்தர் அவர்களோடு யுத்தம் செய்தார், அவர்களுக்கு சத்துருவா மாறினார். பரிசுத்த ஆவியை நமக்கு தந்த தேவனை நாம் பாவம் செய்யும் போது அசட்டை பண்ணுகிறோம். அது நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. எச்சரிக்கையாக, உங்களுக்கு எச்சரிக்கையாக நான் சொல்கிறேன். உங்களை பயமுறுத்தல, அப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்ளுங்கள். கடைசி நாட்கள்ல பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள். இயேசு சொன்னது உண்மை. கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். யார் கள்ள தீர்க்கதரிசிகள்? தங்களுடைய இச்சைகளுக்கு தாங்களை பின்பற்ற வேண்டும். என் செய்தி அவர்கள் பின்பற்ற வேண்டும். என்னுடைய உபதேசத்தை அவர்களை பின்பற்ற வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் தான் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள். எச்சரிக்கையாருங்க. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவென்று நான் வேறொன்றையும் மேன்மை பாராட்ட மாட்டேன், கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்று பவுலே சொல்கிறார். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளுக்கு வீட்டு ஓடி நீதியையும் பரிசுத்தையும் தேவனுடைய அன்பையும் தேவ பக்தியையும் தரித்துக் கொண்டிரு, இதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்று தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லுகிறார். எச்சரிக்கையா இருங்கள். கடைசி நாட்கள்ல கைவிடாதபடிக்கு நீங்களும் பரலோகத்துல ஒரு நபராக பங்கிருக்கும்படிக்கு உங்களை பயத்தோடும் பக்தியோடும் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு உதவி செய்வாராக. God bless you.